இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். HRD கார்ப் அரசு சார்பு நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் இடைநீக்கம் செய்யப்படவில்லை. மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் இடைநீக்கம் செய்யப்படவில்லை என்று மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ கைரோல் ஜைமி டவுட் தெரிவித்துள்ளார். HRD கார்ப் செயல்பாடுகள் மற்றும் அதன் நடைமுறைகள் முறையாக இல்லை என்று தேசிய கணக்காய்வு குழு தனது அறிக்கையில் அம்பலப்படுத்தியிருந்ததைத் தொடர்ந்து அந்த மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து எந்த ஒரு அதிகாரியும் நீக்கப்படவில்லை என்று கைரோல் ஜைமி தெளிவுபடுத்தினார். எனினும் இவ்விவகாரம் தொடர்பில் அமைச்சு அளவில் உள் விசாரணை நடத்தப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கைரோல் ஜைமி தெரிவித்தார். HRD கார்ப் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொள்ளும் விசாரணை நியாயமாகவும் தொழில் நிபுணத்துவத்திற்கு ஏற்ப நடைபெறும் என்றும் அந்த ஆணையம் உறுதி அளித்து இருப்பதாக கைரோல் ஜைமி குறிப்பிட்டார். முதலாளிமார்கள் செலுத்தக்கூடிய லேவி பணத்தின் மூலம் வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி அளித்து அவர்களை திறன் பெற்ற தொழிலாளர்களாக உருவாக்குவதற்கு பயிற்சி அளிக்கும் கடப்பாட்டை கொண்டுள்ள HRD கார்ப் அந்த பணத்தை முதலீடு செய்வதற்கு பயன்படுத்தி இருப்பதை தேசிய கணக்காய்வு குழு நேற்று அம்பலப்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைபக்கப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்று கணிக்க முடியாத அளவிற்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் P. சிவமுருகன் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் பரிகத்தான் நேஷனல் தொகுதியான சுங்கைபக்கப்பில் பக்கத்தான் ஹராப்பனுக்கும் பரிகத்தான் நேஷனலுக்கும் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. 3 தவணை காலம் பக்கத்தான் ஹராப்பன் தொகுதியாக இருந்த சுங்கைபக்கப் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் கைப்பற்றியுள்ளது. எனினும் நாளை நடைபெறவிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு சரி நிகராக உள்ளதாக சிவமுருகன் குறிப்பிட்டுள்ளார். இரு கட்சிகளின் தலைவர்களும் தங்களின் தேர்தல் கேந்திரத்தை முழு வீச்சில் முடுக்கியுள்ளதால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை கணிப்பது சிரமமாக உள்ளது என்று அந்த அரசியல் ஆய்வாளர் கூறுகிறார். காப்பார் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட செலட்கலாங் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரி தனது தொகுதியை காலி செய்ய வேண்டும் என்று மூடா கட்சியின் ஸ்லாங்கூர் மாநிலம் இன்று வலியுறுத்தியுள்ளது. பர்சத்து கட்சி சார்பில் பரிகத்தான் நேஷனல் வேட்பாளராக கடந்த சட்டமன்ற தேர்தலில் செலட்கலாங் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அப்துல் ரஷீத் அசாரி ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி மற்றும் மடானி அரசாங்கத்திற்கு ஆதரவு நல்கியதற்காக பர்சத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தாம் சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்கும் செலட்கலாங் சட்டமன்ற தொகுதியை அப்துல் ரஷீத் அசாரி நியாயமாக காலி செய்தாக வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மூடா கோரிக்கை விடுத்துள்ளது. செலட்கலாங் சட்டமன்ற தொகுதியை அப்துல் ரஷீத் காலி செய்யாமல் இருந்து வருவது கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டத்தை அவர் மதிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. அந்த சட்டம் ஒரு முன்னுதாரண சட்டமாகும். எதிர்காலத்தில் அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழ்நிலை நிலவுவதை தவிர்க்க கட்சி தாவும் நபர்கள் தங்கள் தொகுதியை காலி செய்ய வேண்டும் என்று அந்த சட்டம் வலியுறுத்துகிறது. எனவே செலட்கலாங் தொகுதியை காலி செய்யாமல் இருந்து வரும் அப்துல் ரஷீட்டிற்கு எதிராக அத்தொகுதி காலியாகிவிட்டது என்று ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் அறிவிக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில மூடா கட்சி ஓர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளது. பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் டாக்டர் P. ராமசாமி தலைமையில் இந்தியர்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள உரிமை கட்சியை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தை சங்கங்களின் பதிவு அலுவலகமான ROS நிராகரித்துள்ளது. சங்கங்களின் பதிவு அலுவலகத்தின் இந்த முடிவை எடுத்து அடுத்த 30 நாட்களுக்குள் உள்துறை அமைச்சர்
சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயிலிடம் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கையை கட்சியின் சட்டக்குழு மேற்கொண்டு வருவதாக அக்கட்சியின் இடைக்கால தலைவர் டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். தங்களின் உரிமை கட்சியின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமில்லை. இது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமையிலான அரசாங்கத்தின் பழிவாங்கும் நடவடிக்கையாகும் என்று டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார். திரங்கானு மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவரின் வலையில் 300 கிலோ எடை கொண்ட ராட்சச சுறா மீன் சிக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரங்கானு கடற்பகுதியில் பந்தாய் தலாகா பப்பான் என்ற இடத்தில் தனது இயந்திர படகில் மாட்டப்பட்டிருந்த வலையில் அந்த ராட்சச சுறா சிக்கியதாக 57 வயதான ஜமலுடின் முகமது என்ற அந்த மீனவர் தெரிவித்தார். வலையில் அந்த ராட்சச சுறா சிக்கிய பின்னர் அதனை தரைக்கு கொண்டு வருவதில் தமக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை என்றார் அவர். வழக்கமாக ஆழ்கடலில் காணப்படக்கூடிய அந்த ராட்சச சுறா சிறு மீன்களை தின்பதற்கு கரையோரமாக வந்திருக்கக்கூடும் என்று தாம் நம்புவதாக அந்த மீனவர் தெரிவித்தார். கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் அவான் பசார் LRT ரயில் நிலையத்திற்கு அருகில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த 6 கார்களின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளதாக சர்ராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ரவீண்டர் சிங் சர்பான் சிங் தெரிவித்தார். சேதமடைந்த அனைத்து கார்களையும் அவற்றின் உரிமையாளர்கள் கடந்த திங்கட்கிழமை மாலை 3 மணி முதல் அவ்விடத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் தகவல் கொண்டிருப்பவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரிட்டனில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. பிரிட்டன் தேர்தல் வரலாற்றில் மிக மோசமான ஒரு தோல்வியை பிரதமர் ரிஷி சுனாக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்திருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டில் தொழிலாளர் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கியர் ஸ்டார்மர் இந்த வெற்றியின் மூலம் பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 650 நாடாளுமன்ற தொகுதிகளில் 326க்கும் அதிகமான தொகுதிகளை கியர் ஸ்டார்மர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி கைப்பற்றியுள்ளது. பிரிட்டனில் ஆட்சி அமைப்பதற்கு தொழிலாளர் கட்சிக்கு தேவையான 326 தொகுதிகளை கடந்து அது 410 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. பிரிட்டனில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்து வரும் கன்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வி அடைந்து இருப்பதை பிரதமர் ரிஷி சுனக் ஒப்புக்கொண்டுள்ளார். அக்கட்சி இதுவரையில் 117 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் இந்த படுதோல்வியின் மூலம் பிரதமர் பதவியை இழக்கிறார். மகிழ்ச்சி மிகுந்த தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய கியர் ஸ்டார்மர், நாம் சாதித்துவிட்டோம் என்று குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.